வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவு கான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் மயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்கள் எந்தெந்த சீசனில் நடக்குதுன்றத எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த டாபிக் யூடியூப் ஸ்க்ரால் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஷார்ட்ஸில் கிடச்சிது. அதில் கமெண்ட்ஸில் பார்த்தா இதுக்கான ஷார்ட்கட் போட சொல்லி அந்த கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. சரி, இதுக்கான ஷார்ட்கட்டு பாக்ஸாகவே இருக்குது, அது க்ரியேட் பண்ணுன்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த டாப்பிக்கோட பாக்ஸ் எந்த புக்கில் இருக்குன்னா 12வது தமிழ் புத்தகத்தில் 114வது பக்கத்தில் இருக்குது. ரெஃபர் பண்ணுறவங்க அந்த பக்கத்தை ரெஃபர் பண்ணிக்கங்க. முதல்ல மயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி ஓணம் விழா, கார்த்திகை விளக்கு திருவிழா, மார்கழி திருவாதிரை திருவிழா, தைப்பூச திருவிழா, மாசி கடலாட்டு திருவிழா, பங்குனினா பங்குனி உத்திர விழா. இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பாருங்கள். முதல்ல ஐப்பசி, இது ஓண விழா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கு பசி எடுத்தாலுமே சரி எல்லோரும் ஒன்றா உக்காந்து தான் சாப்பிடுவோம். அதை வச்சு ஐப்பசினா ஓண விழா அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா பசி ரொம்ப எடுத்துட்டா ஒன்றா உக்காந்து சாப்பிடாம ஓனாக சாப்பிடுவோம். அதாவது ஓன்னா தனியாக, சரிங்களா, ஓனாக சாப்பிடுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா பசி எடுத்துட்டா ஓனாவை கூட சாப்பிட்ருவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஐப்பசியில் ஓண விழா நடக்குதுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கார்த்திகை மாதத்தில் விளக்கு திருவிழா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கார்த்திகை தீபம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது திருவண்ணாமலையில் ஏற்றுவாங்க இல்லைங்களா தீபம். அது கார்த்திகை தீபத்தப்போ ஸ்பெஷல் இல்லைங்களா. வீட்டில் கூட நம்ம விளக்கு நிறைய ஏற்றுவோம் இல்லைங்களா. அதை வச்சு கார்த்திகை தீபன்றதை ஞாபகம் வச்சுட்டு கார்த்திகை மாதத்தில் விளக்கு ஏற்றுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு கார்த்திகையில் விளக்கு திருவிழா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மார்கழி மாதத்தில் திருவாதிரை விழா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மார்கழின்றத கழிக்கிறோம் ஞாபகம் வச்சுங்க. கழிக்கிறதுனா நேரத்தை கழிக்கிறோம், அதாவது டைம் பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அது என்னென்னா திரை, அதாவது டிவி பார்த்து டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு திருவாதிரை திருவிழா மார்கழி மாதத்தில் நடக்குதுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தை மாதம் தைப்பூச திருவிழா. இது தையிலே வந்துடுது, அதனால் இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாகவே. அதுவும் இல்லாமல் தைப்பூச திருவிழான்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதனால் அது பிரச்சனை இல்லை. அடுத்து மாசி மாதம் கடலாட்டு திருவிழா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மாசின்னு இருக்கு இல்லைங்களா, அது மாசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசா கடலில் இது விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவும் மாசா ஏன் கடல் விளாட்ணுன்னா, கடல்லாம் நிறைய பேருக்கு பயம் இல்லைங்களா, அதனால் மாசா தைரியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கடலில் விளாட முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு மாசி மாதத்தில் கடலாட்டு திருவிழா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மாசி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, மான்றது அம்மான்னு ஞாபகம் வச்சுங்க. அம்மா தான் நம்மளுக்கு தாலாட்டு பாடுவாங்க. அதை வச்சு கூட கடலாட்டு திருவிழா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பங்குனி மாதத்தில் என்ன திருவிழானா, பங்குனி உத்திர விழா. இது பாருங்கள், பங்குனி மாதம் பங்குனி உத்திர விழா, இது அதிலே வந்துடுது, அதனால் இது பிரச்சனை இல்லை. இதை வச்சு இந்த விழாக்களை ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. எதுலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கார்த்திகை மாதத்தில் நடக்கிற திருவிழா எது? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கடலாட்டு திருவிழா எந்த மாதத்தில் நடைபெறும்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ஓண விழா எந்த மாதம் நடக்கும்? இது மூன்றாவது கேள்வி. இந்த 3 கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒரே விஷயந்தான், முக்கியமாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட தன்மை எனக்கு புரியும். அதனால தான் மீண்டும் கேட்டுக்கிறேன், மஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.